ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் ரெசிபி வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இப்போ ஒரு சூப்பரான கேக் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர்லான அப்சைடு டவுன் கேக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட் ஃப்ளாரில் தான் செஞ்சுருக்கோம். ஸோ ஹெல்த்தியும் கூட. க்ரீம் ஃப்ராஸ்டிங் இல்லாத ஒரு கேக்குக்கு இந்த கேக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக வீடியோஸ் போட முடியாததுக்கு காரணமே பேக்கிங் கிளாஸ் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. அதனால தான் ஆன்லைனில் ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் தான் நம்மக்கிட்ட கேக்கு, ப்ரௌனீஸ், குக்கீஸ், ப்ளம் கேக்கு எல்லாமே கிளாஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்கள் யாருக்காவது இந்த கிளாஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும். கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். இந்த கிளாஸில் நீங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ், அது கூடவே குக்கி பை, குக்கி டின்ஸ், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் எக் அண்ட் எக்லெஸ் 2 வெர்ஷன்லேயுமே கற்றுக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸுமே வரும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உடனேயே உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்குள்ள ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட அந்த டின்னில் வர மாதிரியான பைனாப்பிள் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தென் இதோட சென்டரில் நம்ம ஒரு ஹோல் போடணும். இதுக்கு இந்த நாசில் இருக்கு இல்லையா, நாசில் வச்சு நம்ம இது போல் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் நமக்கு ஹோல் கிடச்சிரும். டின்னில் ப்ரிசர்வேட் பண்ணி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறதை விடையும் இந்த மாதிரி டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது, ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லதாக பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது போலவே எல்லா பைனாப்பிள் பீசஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம ஒரு ட்ரையான பேனில் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதில் போட்டு லைட்டாக இது போல் நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறப்போ அதில் இருக்கிற அந்த பச்சைத்தன்மை எல்லாம் போய் லைட்டாக நமக்கு பாயில் ஆன மாதிரி கிடைக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணி எடுத்தால் போதும். தென் ஒரு 8 இன்ச்சிலான பேக்கிங் டின் எடுத்துக்கணும். இதில் நம்ம மெல்ட் பண்ண பட்டர் அப்ளை பண்ணணும். நம்ம பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் எதுவுமே போட போகிறது இல்லை. இது நம்ம டிமோல்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இதுக்கு நம்ம கேரமலாகவும் சேர்த்துக்கலாம். பட் இது ஈஸி வேயாக இருக்கும். இந்த மாதிரி கேரமல் பண்ணும்போது ரொம்ப கம்மியான அளவு தான் நமக்கு இதுக்கு தேவைப்படும். அவ்வளோக்கு நம்ம கேரமல் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். சரியா, இப்போது மெல்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டரை இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கணும். தென் இதுக்கு மேலே சின்னதாக ஒரு தின் லேயரில் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கணும். ஓகே, ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் இல்லை. ஒயிட் சுகர் நம்ம கேரமல் செய்கிறோம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். பட் நம்ம இது கேரமல் பண்ணலை. ஸோ அதனால தான் இதில் நம்ம ப்ரௌன் சுகர் சேர்க்குறோம். அப்போது அந்த கலருமே நமக்கு கிடைக்கும். ஓகே, டின்னில் சைடில் மட்டும் நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸில் நம்ம பட்டர் விடுறதுனால அதில் ஸ்டிக் ஆகவே செய்யாது, கிளியராக கிடச்சிரும். ஓகே, பட்டர் பேப்பரும் போட தேவையில்லை. இது போலவே நீங்கள் பட்டர், அதுக்கு மேலே ப்ரௌன் சுகர் மட்டும் கொடுத்தா போதும். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். தென் அதுக்கு அடுத்ததாக நம்ம ஃப்ளார் மெஷர் பண்ணி எடுக்கணும். ஃப்ளார் வீட் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா போட்டு செஞ்சாலும் பரவாயில்லை. அது அப்படி இல்லைன்னா வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே சேர்த்து நம்ம நல்லா 2 தடவைக்கு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளார் நல்லா ஸ்மூத்தாகி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு மைதா ஃப்ளார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுற டைமில் ஒரு 2லேருந்து 3 தடவை கண்டிப்பாக இதை இது போல் நல்லா ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் சுகர் மெஷர் பண்ணி எடுக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் வேணும், அது கூடவே ப்ரௌன் சுகரும் வேணும். இது ரெண்டும் நம்ம எடுக்கிற டைமில் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரியா, இப்போது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதோட அந்த டேஸ்ட் கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்குறப்போ. ஸோ அதையுமே சேர்த்துக்கோங்க.
தென் அடுத்ததாக ஒரு ட்ரையான பவுலில் நம்ம பட்டர் மெஷர் பண்ணி எடுக்கலாம். இந்த பட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்புறம் வந்துட்டு அன்சால்டட் பட்டராக எடுத்துக்கோங்க. ஓகே. தென் இதில் முக்கியமான விஷயம், இந்த ரெசிபியில் வந்துட்டு ஆயில் சேர்க்க முடியாது. பட்டர் பேஸாக மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அப்போ தான் இவ்வளோ பெர்ஃபெக்டாக வரும். அது என்ன ஏங்கிறது எல்லாமே இதோட வீடியோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் பட்டர் மட்டும்தான் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போது இந்த பட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த பட்டரை வந்து பீட்ரு ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது அந்த எல்லோ கலர் மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலராகி கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஓகே. அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தால் போதும். பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுகர், அதையுமே சேர்த்து பீட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் சுகர் சேர்த்து பீட் பண்ணுறப்போ சுகர் வந்துட்டு நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்குது. அதாவது இப்போ ப்ரௌன் சுகர் வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு கிரானுலேட்டட் சுகர் மாதிரி அந்த சின்ன சின்ன க்ரம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பொடிச்சு தான் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ நார்மலாகவே இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பொடிச்சு சேர்த்துக்கோங்க. பிராண்டு ப்ராப்ளம் இல்லை, எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்கணும், நாட்டு சர்க்கரை சேர்க்கக்கூடாது. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் வந்துட்டு இதில் நீங்கள் எக்கு பீட் பண்ணுற டைம்லையே வெனிலா எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு ரெண்டுமே சேர்க்கணும். நான் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நான் அப்போ சேர்க்காததுனால தான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம சர்க்கரையுமே சேர்த்து பீட் பண்ணி எடுக்கலாம். சர்க்கரையெல்லாம் ப்ராப்பராக மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் எக்கு சேர்க்கணும். எக்கு வந்து 1/1 சேர்த்துக்கோங்க, டோட்டலாக சேர்க்க வேணாம். அப்படி சேர்க்குறப்போ இந்த பட்டரெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் திரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பட்டர் வந்து எக்கு ஒன்றா சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணவும் வேண்டாம். அதாவது அந்த பேட்டரில் வந்துட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்தால் போதும். பீட்ரு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு, இப்போ நான் வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன், அந்த அளவுக்கெல்லாம் ஸ்பீடு தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு நீங்கள் பீட் பண்ணால் போதும். இப்போ நான் எவ்வளோ நேரம் பீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஜஸ்ட்டு அது மிக்ஸ் ஆகணும். ஓகே. அந்த திட்டாக இல்லாமல் அந்த பேட்டரில் வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பேட்ரு வந்துட்டு நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த பேட்ரு வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் அந்த பட்டர் எக்கெல்லாம் சேர்க்குறப்போ கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி வந்தால் கூட பயப்பட தேவையில்லை. ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ அது கரெக்ட் ஆகும். இருந்தாலும் ரொம்ப நீங்கள் ஓவர் மிக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஒன்றா எக்கு சேர்த்து ஸ்லோவாக பீட் பண்ணுறப்போ கரெக்டாக தான் வரும், எந்த ப்ராப்ளமுமே வராது. ஃபைனலாக வந்துட்டு ஃப்ளாரும் சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு பீட்ரு வச்சே பீட் பண்ணிக்கலாம். இது போல் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தான், பீட்டிங் கிடையாது, மிக்ஸ் ஆகணும். அதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற டைமில் பேட்ரு கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கு கூட பாயில் பண்ணிவிட்டு நல்லா கூலாக இருக்கிற மாதிரியான மில்க்கு அதையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃப்ளார் சேர்த்து ஸ்பாச்சுலா வச்சு கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு பீட்ரு வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பீட் பண்ணுறதுனா ரொம்ப நேரம்லாம் பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அது மிக்ஸ் ஆகணும். ஓகே. எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் ஆகணும். பேட்ரு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஓகே. இப்போ வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட்டிங் கொடுத்துக்கோங்க. 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட்டிங் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், நம்ம இந்த மாதிரி பட்டர் வித்து ப்ரௌன் சுகர் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வைக்கணும். ஓகே. ஃப்ரிட்ஜில் அது செட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இது மாதிரி அந்த பேட்ரு வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு இந்த பைனாப்பிளோட பீசஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அது நம்ம எடுக்கிற அந்த டின் சைஸுக்கு ஏற்ப வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பைனாப்பிளோட சைஸஸ் பொறுத்தும் நமக்கு இந்த வேரியேஷன்ஸ் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சா போதும். தென் இந்த சென்டரில் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக தான் இந்த சென்டரில் நம்ம இதில் செர்ரீஸ் வந்து வைக்கணும். ஓகே. இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து பேட்டரை வந்துட்டு போர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு திக்காக தான் இருக்குது பாருங்கள். இது அடிப்பக்கம் போகாது. அதாவது நமக்கு இதை பேக் ஆனதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணுற டைமில்
அந்த பைனாப்பிள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த பைனாப்பிள் அதுதான் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகணும். அதில் வந்துட்டு அது அந்த பேட்டரில் வந்துட்டு மிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஆயில் பேஸாக பண்ண முடியாதுன்னு சொன்னதே. ஆயில் பேஸாக பண்ணுறப்போ இந்த அளவுக்கு நமக்கு திக்கான பேட்டராக கரெக்டாக வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் இதுக்கு பட்டர் பேஸாக மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துட்டு செஞ்சு எடுக்க முடியும். இப்போ இதை ஆல்ரெடி 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா கேக் வந்து சூப்பராக பேக் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களோட ஓடிஜிக்கு ஏற்ப வந்து சின்ன சின்ன டைமிங் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இது நீங்கள் வெளியே எடுத்து வச்சு நல்லா கூல் ஆகணும். சின்ன சூடு கூட இருக்கக்கூடாது. நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா சைடில் இருந்து இது போல் ஒரு நைஃப் வச்சு நீங்கள் அதை ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இது போல் டிமோட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா இது போல் பெர்ஃபெக்டான ஒரு டேஸ்டியான கேக் வந்து நீங்களும் செய்ய முடியும். இதோட டோட்டல் வெயிட்டே நமக்கு வந்து 1 கேஜி இருக்கும். அதாவது இந்த கேக்கோட வெயிட்டே நம்ம கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த கேக்கோட வெயிட்டு இப்போ இதில் வந்து நான் மெஷர் பண்ணி காமிச்சிருப்பேன். 1 கேஜிக்கு கொஞ்சம் தான் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 1 கேஜிக்கான வெயிட் தான் பார்த்திங்கன்னா 995 இருக்குது. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? இந்த மாதிரியான கேக்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போது க்ரீம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பீசஸாக கூட சேல் பண்ணிக்கவும் முடியும். ஸ்கொயர் டின்னில் யூஸ் பண்ணி நீங்கள் பீசஸாக கூட போட்டு சேல் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்கள் இது பட்டர் நம்ம ஆயில் சேர்க்குறதில்ல, பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். சேம் இதில் வந்துட்டு நீங்கள் வீட் ஃப்ளார் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தைரியமாக கொடுக்கவும் முடியும். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதுலையே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.